கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்குறதான தேவ சமாதானம் நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது இந்த வார்த்தைகளை அவர் சொல்லிவிட்டு போனார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதற்கு முன்பாக வசனம் சொல்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவுற வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மாற மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்கள் காரியத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளும் சந்திக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. அது நல்லது தான். ஆனால் அவர்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் நம்மால் செய்ய முடியாதுன்னு சொல்லவும் மாட்டாங்க, எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க. அப்போ நம்ம சோர்ந்து போக வேண்டியதாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கூட சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தான் சொன்னதை செய்யக்கூடியவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான் என்ன சொன்னாரோ அதை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒருத்தர் மறந்துடுறதை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஆதியாம் புஸ்தகத்தில் யோசேப்பு கூட ஒருத்தர் சிறைச்சாலையில் இருந்தார். பானபாத்திரக்காரன் ஒருத்தர் இருந்தார். எல்லாருக்கும் சொப்பனம் கண்டார்கள். அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சொப்பனம் வந்தது. இது விலைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அந்த சிறைச்சாலையில் இருந்தால், அவன் பேர் தான் யோசேப்பு. யோசேப்பு ரகசியத்தை சொல்லுவான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேருக்கும் தெரியும். பானபாத்திரக்காரனுக்கு தெரியும், தலையாரின் தலைவனுக்கும் தெரியும். அந்த பானபாத்திரக்காரன் இவங்ககிட்ட கேட்குறான், என்னுடைய ரகசியத்தை, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சொப்பனத்தின் ரகசியத்தை யோசேப்பு எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்குறான். அது யோசேப்பு சொல்லும்போது ஒரு வேண்டுதல் வைக்கிறான், ஒரு ரெக்வஸ்ட். என்ன ரெக்வஸ்ட்னா, ஆதியாம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறேன், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு விண்ணப்பத்தை வைத்தான். நீங்கள் உங்களை பார்வோன் உயர்த்தும் போது, நீங்கள் நன்றாக இருக்கும்போது, என் காரியத்தை கொஞ்சம் பார்வோனுக்கு ஞாபகப்படுத்தி இந்த சிறைச்சாலேருந்து என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு கொஞ்சம் வழி செய்யுங்கன்னு சொல்லி யோசேப்பு பார்வோனிடத்தில், அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, நீங்கள் நல்லா இருக்கும்போது எங்களை மறந்துடாதீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எங்களை மறந்துடாதீங்க. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் கூட அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் அவர்களுக்கு கீழே இருக்கிற உடன் ஊழியக்காரர்களை, சபை மக்களை அவங்க என்னென்னு கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க நல்லாயிட்டாங்க, அவங்கள கர்த்தரை கேட்டால் அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சார் சொல்லுவாங்க. அப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? கர்த்தருக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் தான். உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தினால் உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு, தலைமை போதலாக இருப்பதில்லான உடன் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் உங்களை நல்ல முறையில் ஆசீர்வதித்து உங்களுடைய சபை நல்ல வருமானத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குமானால், உங்கள் சபையில் கஷ்டப்படுற விசுவாசிகளுக்கு நீங்கள் கட்டாயமாக உதவி செய்யணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோசேப்பு கூட அந்த பானபாத்திரக்காரன் தலைவனிடத்தில் சொன்னது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது உன்னை பார்வோன் விடுதலை ஆக்கிடுவார், நீ நன்றாக இருப்ப, அப்போது என்னுடைய காரியத்தை கொஞ்சம் பார்வோன் ராஜா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைத்திருந்தார். ஆனால் 23ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன, 40 அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நல்ல வசனம், யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நினச்சிக்குவாங்க, நம்ம உதவி செய்வாங்க, நம்ம ஒன்றும் பயப்படுவாங்க, அவங்க நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி யாரையெல்லாம் நம்ம நம்புகிறோமோ அவர்கள் எல்லாரும் நம்ம மறந்துடுவாங்க. நினையாமல், வசனம் அப்படி தான் சொல்லுது, யோசேப்பை நினையாமல்
அவனை மறந்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, வசனம் சொல்கிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அம்மா மறந்தால் கூட சரி, அப்பா மறந்தாலும் சரி, கூட இருக்கிற யார் மறந்தாலும் சரி, உடன்பிறந்தவர்கள் மறந்தாலும் சரி, உங்களை எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன யார் சொன்னவங்க மறந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28:20, இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் சொல்லி முடியுது அந்த வசனத்தில். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் என்று சொல்லி முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, சீசரில் பார்த்து ஆண்டவர் சொல்லி போன வார்த்தை உலகத்தின் முடிவு வரைந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை சொன்னார் 20ஆம் வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் வாசிக்கும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி சொல்றார், நீங்க எல்லாருக்கும் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் தான் எஜமான். 19ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை சொல்கிறது, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டோடைய வார்த்தைகள் கையில் வைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது. இது ஒரு காலம் பொய் சொல்லாது. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43 2ஆம் வசனத்தில், நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அந்த ஆற்றினுடைய வெள்ளம் உன்மேல் புரளுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படி எல்லாம் வசனம் சொல்லியிருக்குதுன்னு போய் யாரும் நெருப்பில் காலை வச்சிடாதீங்க. தண்ணியில் போய் யாரும் இறங்கி வசனம் சொல்லியிருக்குதுன்னு முழுகிடக்கூடாது. உங்களுக்கு தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு சோதனை சூழ்நிலை வந்தால் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்கு உதாரணமாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்து வர எனக்கு என்ன செய்யுங்க, உத்தரவு கொடுங்க. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், வான்னு சொன்னார். பேதுரு ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் நடந்து தான் போனான். தண்ணி அலைகளெல்லாம் பார்க்கும்போது கீழே உள்ளே போயிட்டான், கடலுக்குள்ளே போயிட்டான். ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அவனை பிடித்து தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் கவலை பயந்தான்னு சொல்லி அவனை பேதுருவை தூக்கி விடுவதை நான் பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் அதிலே சொல்லப்பட்டு, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 3ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு
அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கர்த்தருக்கு மகிமை உண்டான். நீ என் பார்வைக்கு அருமையானபடினார். எல்லா அருமை காட்டில் ரட்சிப்பின் அனுபவம் தான் நமக்கு மேன்மையான ஒரு காரியம். நான் கூட நல்ல வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு வச்சுங்க. ஆனால் இது வெளி தோற்றம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும், ஆவிக்குரிய காரியத்தில் வாழ்ந்தால் தான் அதான் எனக்கு அருமையான காரியம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இதோ சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் என்று சொல்லி இந்த வசனம் முடிகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். எங்களுடைய வியாதி நேரங்களில், பிரச்சனை நேரங்களில், கஷ்ட நேரங்களில், கவலை நேரங்களில், போராட்ட நேரங்களில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்பு வைக்கிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நாங்கள் ஆண்டவரை உண்மையே நோக்கி பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதி. நிறுவனருக்கு நல்ல சுகம் வெள்ளத்தார். பணிபுரி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இதை பார்த்து கொண்டிருந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்களே, மண்ணின் மாந்தர்களே, வில்லின் தூதர்களே, மண்ணில் மாந்தர்களே, நம்மை தேடி வந்த இயேசுராஜனை புகழ்ந்து பாடுங்களே. நம்மை தேடி வந்த இயேசுராஜனை புகழ்ந்து பாடுங்களே. அல்லேலூயா, ஆனந்தமே, ஆண்டவர் இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா, ஆனந்தமே, ஆண்டவர் இயேசு பிறந்தாரே. விண்ணின் தூதர்களே, பிறந்தாரே. பாவியை மீட்டிடவே இயேசு பிறந்தாரே. இழந்ததை தேடிடவே இயேசு பாலனாய் பிறந்தாரே. இழந்ததை தேடிடவே இயேசு பாலனாய் பிறந்தாரே. அல்லேலூயா, ஆனந்தமே, ஆண்டவர் இயேசு பிறந்தாரே. அல்லேலூயா, ஆனந்தமே, ஆண்டவர் இயேசு பிறந்தாரே.